நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க தான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரா? ஆமாம் சார். ரிப்போர்ட்ல என்ன எழுதுனீங்க? உடஞ்சு போன பாட்டிலால் குத்தப்பட்டு இறந்ததா எழுதுனேன். ஓ, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க இந்த ரிப்போர்ட் எழுதுனீங்க? சொல்லுங்க சார். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்டவரின் தந்தை மிஸ்டர் சிங்கப்பெருமாளை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். எஸ், கிராண்டட். சிங்கப்பெருமாள், சிங்கப்பெருமாள், சிங்கப்பெருமாள். இவர் உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. இறந்து போன பையனோட அப்பான்னு சொல்லி சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? சொல்லுங்க சார், வேற என்ன சொன்னாரு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு ரொம்ப அன்பா கேட்டாரா? இல்லைங்க சார், என் பையன் மேலே கத்திப்படக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பாடியை கொடுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு பயந்து அவர் சொன்ன மாதிரியே ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டேன். ஐயா, ஜட்ஜ் ஐயா, அவர் ஒரு டாக்டர், அரசாங்க ஊழியர். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சுயமா ரிப்போர்ட் எழுதாம என் மிரட்டலுக்கு பயந்து ரிப்போர்ட் எழுதுனேன்னு சொன்னாரு. இதுக்காகவே நீங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம். இப்பவே ஒரு உத்தரவு போடுங்க யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தேன். என்ன சார் இது? இவர் மிரட்டலுக்கு பயந்து இவர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதுனேன்னு சொன்னீங்க, இப்போ இல்லைன்னு சொல்றீங்க. இதுல எது சார் உண்மை? நீங்க போலாம். யுவர் ஆனர், இவர் எப்படி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் உடஞ்ச பாட்டிலால தான் கொலை செய்யப்பட்டாருங்கிறது உண்மை. கலையரசி கொலை செஞ்சிருந்தா கலையரசியோட கைரேகை அந்த பாட்டில் இருந்திருக்கும். ஆனா கலையரசியோட கைரேகை அந்த பாட்டில் இல்ல. கலையரசியோட கைரேகை மட்டும் இல்ல, வேற எந்த கைரேகையும் அந்த பாட்டில் இல்ல. ஏன்னா கொலையை பண்ணவங்க ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. கொலையை பண்ணிட்டு பாட்டில் இருந்த கைரேகையை அழிச்சிருக்காங்க. அதனால இந்த கொலையை ஏற்கனவே கிரிமினலா இருந்தவன் தான் பண்ணியிருக்கணும். கலையரசி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை யுவர் ஆனர். அவங்க பண்ணல யுவர் ஆனர். உங்க மகனை செந்தமிழ் அரசியோட பொண்ணு கலதான் கொலை பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. இன்ஸ்பெக்டருக்கு செந்தமிழ் அரசி சொல்லி தான் தெரியுமாமே. அப்ப கலையரசி கொலை பண்ணதை நீங்க பார்க்கல? பார்க்கல. கொலையை பார்த்தவங்களும் யாரும் வந்து உங்ககிட்ட சொல்லல? சொல்லல. இன்ஸ்பெக்டர் சொன்னதை வச்சுதான் நீங்க செந்தமிழ் அரசி வீட்டுக்கு போய் அவங்கள மிரட்டி இருக்கீங்க. டிஜிபி ஆபீஸுக்கும் போய் மிரட்டி இருக்கீங்க. மிரட்டல சார், நியாயம் கேட்க போனேன். உங்க மகன் என் மகளை கெடுக்க பார்த்தான்னு சொன்னாங்க. அதனாலதான் அவனை கொலை பண்ணிட்டான்னு அவங்க சொன்னாங்க சார். அதை நீங்க நம்பினீங்களா? எப்படி சார் நம்ப முடியும்? என் மகனை பத்தி யாராவது தப்பா சொன்னா நான் நம்புவேனா? கலையரசி தான் கொன்னாங்கிறத மட்டும் நீங்க எப்படி நம்புனீங்க? அப்ப யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார், இல்ல கண்டுபிடிங்க சார். எனக்கு என் மகனை கொலை பண்ணது யாருன்னு தெரியணும் சார். நீங்க போலாம் மிஸ்டர் சிங்கப்பெருமாள். யுவர் ஆனர், இப்போ செந்தமிழ் அரசி ஐபிஎஸ் விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். செந்தமிழ் அரசி, செந்தமிழ் அரசி, செந்தமிழ் அரசி. நீங்க தான் கலையரசியோட அம்மாவா? ஆமா. கலையரசி தான் கொலை பண்ணாங்களா? அப்படின்னு அவ தான் சொன்னா. கொலை நடந்த அன்னைக்கு கலையரசியை வீட்டை விட்டு வெளியே போனாங்க? எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. வீட்டில் வேற யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. ஏன் சொல்லாம போனாங்க?
குழந்தைய பிரிஞ்ச வேதனையில அவ கொஞ்ச நாள் மனக்குழப்பத்தில் இருந்தா. மனக்குழப்பத்தில் இருந்தாங்களா இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்களா? ஐ மீன் உங்க பொண்ணு பைத்தியம் முடிச்ச நிலைமையில இருந்திருக்காங்க, கரெக்டா? எப்பவுமே அப்படி இல்லை, திடீர்னு அப்படி ஆயிடுவா. அப்படி ஆன நேரத்தில் தான் கலையரசி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க இல்லையா? போன இடத்துல சிங்கப்பெருமாளுடைய பையன் கலையரசி கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம கலையரசி அவனை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, அவ என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப தெளிவா தான் பேசினான். நல்ல மனநிலையில தான் இந்த சம்பவம் நடந்ததா அவ சொன்னான். நோ, அவ வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ அவ நல்ல மனநிலைமையில இல்ல. அந்த நேரத்தில் அவ சொன்னதை வச்சு தான் நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப வேலையில இல்ல, நேர்மையான அதிகாரின்னு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நினைக்கணுமேங்கிறதுக்காக உங்க பொண்ணையே கொலைகாரின்னு சொல்லி போலீஸ்க்கு நீங்க போன் பண்ணிருக்கீங்க. இல்ல, என் மகளை பலி கொடுத்துதான் நான் நேர்மையான அதிகாரின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கலையரசி கொலை பண்ணதை நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. அவங்க தான் கலையரசியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. கலையரசி கொலை பண்ணதை யாருமே பார்க்கல. ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோன்னு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. அவங்க பேரு பாண்டியன் செல்லப்புள்ள. நீங்க போலாம். யுவர் ஆனர், பாண்டியன் செல்லப்பிள்ளையை விசாரிக்க கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். எஸ், கிராண்டட். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், செந்தமிழ் அரசியோட பொண்ணு. செந்தமிழ் அரசியை தெரியுமா? நிக்கிற புள்ளையோட அம்மா. யாப்பா சொன்னது கரெக்ட் தானே? சிங்கப்பெருமாளுடைய மகனை கலையரசி கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்கப்பா, பாத்தீங்களா இல்லையா? என்னப்பா ஒன்னேத்தான் கேட்குற, சொல்லு. இல்ல. Note this point, Your Honor. நீங்க பார்த்ததாகவும் நீங்க தான் கலையரசியை வீட்டில் கொண்டாந்து விட்டதாகவும் செந்தமிழ் அரசி சொல்லியிருக்காங்க. யாப்பா சொல்லுப்பா. கொலை பண்ணதை நாங்க பார்க்கவும் இல்ல, நாங்க கூட்டிட்டு வந்து வீட்டில் விடவும் இல்லை. அப்போ செந்தமிழ் அரசி சொன்னது பொய்யா? ஆமா, பொய் தான். கொலை செஞ்சதை யாரும் பார்க்கல, ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா நாங்க தான் பண்ணோம்னு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்கோம்னு நீங்க சொன்னீங்களாமே, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்க அப்படி சொல்லல. யாரோ செஞ்ச கொலையை பழி ஏத்துக்கிட்டு நாங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? எங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன் சார், அந்த அம்மா பொண்ணுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, எங்களுக்குமா பிடிச்சிருக்கு? ஏப்பா நான் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க போலாம். ரொம்ப நன்றி ஐயா. யுவர் ஆனர், செந்தமிழ் அரசி சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. கலையரசி மனநிலை பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ரிப்போர்ட்டை ஏற்கனவே உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். சிங்கப்பெருமாள் மகனை கலையரசி கொலை பண்ணவே இல்லை. அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி வழக்கு போட்டிருக்காங்க. எனவே கலையரசியை விடுதலை செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கலையரசி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. செந்தமிழரசி கூட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த தாயும் தன் மகளை, அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட தன் மகளை கொலைகாரி என்று பொய் சொல்லி போலீசில் பிடித்துக் கொடுக்க மாட்டார்கள். பாண்டியனும் செல்லப்பிள்ளையும் கொலையை பார்த்ததாகவும் அவர்கள்தான் வீட்டில் கொண்டு வந்து விட்டதாக செந்தமிழரசி சொன்னதையும் பாண்டியனும் செல்லப்பிள்ளையும் மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று போலீஸ் விசாரணை செய்து இந்த நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த நீதிமன்றத்தில் கூட நான் கேட்ட கேள்விகளுக்கு கலையரசி பதில் சொல்லவில்லை. குற்றவாளியா இல்லையா என்று கேட்டதற்கு இல்லை என்று கூட பதில் சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லவில்லை. சொல்லக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை.
எனவே கலையரசி நல்ல மனநிலையில் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை வைத்துதான் கொலை செய்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியும். கலையரசியை மனநல காப்பகத்தில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கலையரசி குணமாகும் வரை இந்த வழக்கை ஒத்திவைத்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லிட்டாங்களா? நல்ல தீர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. ஒரு வேலை கொடுத்தேன், ஒழுங்காக செய்ய தெரியலை. இனி நான் செய்யணும். நான் செய்கிறேன்டா, சிங்கண்டா. ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது யாரோ 10 பேர் திடீர்னு வந்து என் மேல ஆசிட் வீசினாங்கப்பா. நல்ல வேலை என் மேல படல. இங்க கூட வந்து இன்ஸ்பெக்டர் மேல பட்டுடுச்சு. கலை, இதுக்கு தான் சொன்ன அரசி, அவளை எங்கேயும் ஒப்படைக்க வேண்டாம்னு. நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். நம்ம பொண்ணை காப்பாத்துறதா நம்மளுடைய கடமைன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப மொத்தமா குழப்பிட்டியம்மா. இது பாருமா, இப்பதான் சொன்னான், எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னான். கோர்ட்டுக்கு வர வழியில கருகி செத்துருப்பாமா. நல்ல வேலை ஆண்டவன் என் பக்கம் இருக்கான். என்னாச்சு? என்னாச்சுமா? சிங்க பெருமாளுடைய ஆளுக இவன் மேல ஆசிட் வீசியிருக்காங்க. நல்ல வேலை இவன் மேல படல. இதெல்லாம் உன்னால தானே நடந்துச்சு. என்னங்க பேசுறீங்க? என் பொண்ணு மேல ஆசிட் ஊத்துன்னு சிங்க பெருமாள் கிட்ட நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்க. போதும் அரசி, போதும். நீ 1000 சொன்னாலும் இனிமே நான் சமாதானம் ஆக மாட்டேன். எல்லா சொந்தமும் இருந்து என் பொண்ணு மனநல காப்பகத்துக்கு போக போறான். அதை நினைச்சாலே என் மனசு பதறதுமா. ஆனா செந்தமிழ் அரசி நேர்மையின் சின்னம். பொண்ணையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு ஊரே உன்னை பாராட்டும். அந்த சந்தோஷம் தானே உனக்கு பெருசு. என்னங்க இது? நானே தப்பு பண்ணாலும் நீதிபதினு கூட பார்க்காம என்ன அரெஸ்ட் பண்ணன்னு சொன்ன நீங்களா இப்படி பேசுறீங்க? அப்ப உங்க நேர்மை அதெல்லாம் என்ன? வெறும் வாய் வார்த்தை தானே? என் பொண்ண மனநல காப்பகத்திலிருந்து எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனிமே நீ கலையரசி விஷயத்துல தலையிட வேண்டாம். நல்லது செய்யலைனாலும் கெட்டப்படாங்க. உன் நேர்மைக்கு என் பொண்ணை பலி கொடுக்க நான் விரும்பல. இனிமே உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு. எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இனிமே விஷயத்துல நீ தலையிடாத. சார் வாங்க சார், உங்க பொண்ணை கூட்டு வாங்க. என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? கலையரசி எனக்கு பொண்ணு இல்லைன்னு தானே சொன்னாரு. நீ அண்ணன் இல்லைன்னு சொல்லலையே. நீ போடா, நீ போய் கூட இருப்போட. இறங்கணுமா? இறங்க. தேடுறதுலயே பாதி வயசு காலியாடும் போல இருக்கு. எங்க சார்? அதோ அங்க இருக்கான்.
அவனா? அவன் தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? முயல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? இப்போ சிகரெட்டை கீழே போடுவான் பாருங்க. என்னங்க இது? அவன் சிகரெட் போடுவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்களோட சிக்னல் ஜிஜே. எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரை சந்தேகப்படுறீங்க? யாரை சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்தா என்ன வேலை பாக்குறீங்களா? போங்க போய் பேசுங்க. நீங்களும் ஏதோ பண்ணிக்கங்க. எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்க. சிறு தம்பி வாங்க ப்ளீஸ். ஏன் அப்படி கோவப்படுறீங்க? அவன் என்னென்ன செய்வான்னு ஒண்ணு விடாம வரிசையா நீங்க சொல்றீங்க. அதான் ஒரு சின்ன டவுட் வந்து போச்சு. சரி, இனிமே நான் பேசலைங்க. எனக்கு என் பொண்ணு வேணுங்க. போங்க போய் பேசுங்க, இதை கொடுங்க. நான்லாம் போக மாட்டேன். ஏன்? சாரி, நான் போனா அவன் என்கிட்ட பேச மாட்டான். சம்மந்தப்பட்டவங்க தான் பேசுவான். இப்பதான் உதவி செய்யறேன்னு சொன்னீங்க, இப்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க தாங்க போய் பேசணும். நீங்க பேசினா தான் அவன் பேசுவான், என்கிட்ட பேச மாட்டான். ஓகே, நீங்க பேசினா அவன் பேச மாட்டான். மறுபடியும் சந்தேகமா? மறுபடியும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சாரி சாரி சாரி. சரி, நான் போய் பேசுறேன். ஏதாவது பிரச்சனைனா நீங்க வருவீங்களா? வரேன், போங்க. ஜிஜேயா? ஆமா. பணம் எங்க? பணம் இருக்கு. பொண்ணு எங்க? பொண்ணா? பணம் கொடுத்தா உங்க பொண்ணை கொடுப்போம். எப்படி எப்படி நான் உங்களை நம்புறது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? நீங்க முதல்ல என் பொண்ணை அனுப்புங்க, பணத்தை கொடுக்குறேன். பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அதான் நான் சொல்றேனே, நீங்க பொண்ணை அனுப்பினா பணம் கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கணுங்க. எங்க பொண்ணு எங்க? பொண்ணுடும் பொண்ண பணம் கொடுக்கலாம். பணத்தை கொடு. கொடு. ராஸ்கல். ஏய். உடா உடா பைய உடா. ஏய், பணத்தை கொடு. ஏய், கொடுன்னு சொல்றேன்ல. சின்ன தம்பி, பொண்ணு வேணுமா வேண்டாமா? ஜிஜே, 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 விடுங்க ஜிஜே. விடுங்க. பாருங்க பாருங்க. சத்தம் போடாதீங்க. விடுங்க. கொடுக்குறான். விடுங்க. பொண்ணு அனுப்பல, பணம் கேக்குறான். சாரி சாரி சாரி, டென்ஷன் ஆயிடாதீங்க. கட்டாதீங்க. இருங்க, கொடுங்க, பைய கொடுங்க. இருங்க கொடுக்க முடியாது. ஜிஜே, பொண்ணு எங்க? ஜிஜே, பொண்ணு வரும். பைய கொடுங்க. இல்லைன்னா பொண்ணை ஏதாவது பண்ணிட போறாங்க. கொடுங்க. பணமா முக்கியம் இந்த நேரத்தில் போயிட்டு. இந்தாங்க. சாரி சாரி, உங்க பாஸ் எதுவும் நீங்க சொல்லிடாதீங்க. சாரி, நடந்தது மறந்துடுங்க ப்ளீஸ். நீங்க போங்க. ஹலோ ஹலோ. இருங்க ஜிஜே, இருங்க ஜிஜே. பொண்ணு வரும். போறாருங்க அவரு. பொண்ணு வரும். எங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. இருங்க இருங்க. போட்டோம். இருங்க ஜிஜே. அவன் யாருன்னே தெரியாது. ஜிஜே கையில பிஸ்டல் வச்சிருப்பான். பொட்டுன்னு போட்டானா என்ன பண்ணுவீங்க? அவன் வச்சிருப்பான். அவனை போய் அடிக்கிறீங்க. அவன் போயிட்டாங்க. சுட்டு போட்டு போயிடுவான். நம்ம பொண்ணு அவன்கிட்ட இருக்குங்க. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில் மெசேஜ் வரும். அவன் வருவான், இல்லைன்னா நமக்கு ஃபோன் பண்ணுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான். போங்க. அதை சொல்லலாம்ல. அவன் சொல்ல மாட்டான். வெயிட் பண்ணுங்க. அவன் மேலே கை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. போயிட்டாங்க. அவன் போயிட்டாங்க. 50 லட்சம் ரூபா. ஜிஜே வருவான் ஜிஜே. சிறு தம்பி, போயிட்டான் அவன். வருவான். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண போறோம்? பொண்ணு வர வரைக்கும். என்னால முடியாதுங்க. எங்க அந்த நல்ல தம்பி? வெயிட் ஜிஜே. ஃபோன் பண்ணுங்க அவனுக்கு. அவசரப்படாதீங்க. ஜிஜே ஃபோன். ஹலோ. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட தான் சொல்லுவானா? எங்கன்னு கேளுங்க. ஹலோ, ஜிஜே தான் பேசுறேன். சொல்லுங்க. எங்க? கார்லயா? நம்ம கார்லயா? கார்ல இருக்காங்களா? சரி. ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ். ஜிஜே வாங்க. ஜிஜே
ஐஸ்வர்யா ஒன்றும் இல்லை ஏதாவது மயக்க மருந்து தான் கொடுத்து வச்சிருப்பானுங்க. நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு தான் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் அப்படியே இருக்கட்டும், அதான் நமக்கு நல்லது. இருக்கட்டும். ஏதோ நடந்து போச்சு. வேலையை சீக்கிரம் முடிக்கணும். அந்த நல்ல தம்பியை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பார்த்துருவோம். வாங்க. பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும். உள்ள போ. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. தலையரசி குணசேகர் சார். சொல்லுங்க சார். இவங்களை அப்ரிவேஷனுக்கு கூட்டு போங்க. ஓகே சார், வாங்கம்மா. நீ யாரையாவது கொலை பண்ணியா? ஏன் பண்ண? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைகள் இருக்கா? நீ யார் கூட இருக்க? அப்பா அம்மா கூடவா? சார், என்னாச்சு டாக்டர்? அவங்க உங்க பொண்ணா? ஆமா டாக்டர். நார்மலா தானே இருக்காங்க. அவங்கள பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. நல்லா இருக்க பொண்ணை ஏன் சார் கோர்ட் இங்க அனுப்பி ரிப்போர்ட் கேட்கணும்? அவன் நார்மலா இல்ல டாக்டர், மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கா. சார், அவங்க கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ மற்ற டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொய்யா டாக்டர்? உதய், கார்ல இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடு. சார், அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு கவலை கிடையாது சார். அது உண்மையான ரிப்போர்ட்டோ பொய்யான ரிப்போர்ட்டோ எனக்கு தெரியாது. அந்த டாக்டர்கிட்ட போன போது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்க எப்படி இருக்காங்க பார்த்துதான் நான் ரிப்போர்ட் தர முடியும். இல்ல டாக்டர், அவ சில நேரங்களில் நல்லா தான் இருக்கா, பல நேரங்களில் வேற மாதிரி இருக்கா டாக்டர். ஆமா டாக்டர், திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. சார், உங்க பொண்ணு கொலை பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு கவலை கிடையாது சார். ஆனா இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துதான் என்னால ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஓகே? யாருக்கு ஃபோன் பண்ற? அம்மாக்குப்பா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், லைன் கிடைக்க மாட்டேது. கலையரசியா அவ பொண்ணாவே அவன் நினைக்கல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ற? கட் பண்ணு. என்ன ஜிஜே, ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஒரு 4 நாள் உங்களால் பொறுமையா இருக்க முடியாதா? சார், என் பொண்ணு கிடைச்சிட்டா. அவ மயக்கத்தில் இருக்கா. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவளை கூட்டிட்டு போங்க, எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க. என்னால முடியல சார். ஏதோ 50 லட்சம் கொடுத்தீங்களாமே ஒரு தடியனுக்கு உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு.
உங்களுக்கு உங்க பொண்ணு காணாம போனது கூட வருத்தம் இல்ல, அந்த 3.5 கோடி ரூபாய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் வந்துருச்சுல ஜிஜே. போட்டு கொடுத்துட்டாரு அவரு. தெரியும் சார், நீங்க முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அப்பவே தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தெரியும். பணம் கொடுக்க வேண்டாம் தாங்க நான் சொன்னேன். அவரே மிரட்டி வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் மிரட்டி வாங்கி கொடுக்கலன்னா இப்போ உங்க பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. யார் அவன்? ஸ்டீபனோட ஆளுனா. பயந்தெல்லாம் ஒன்றும் பணம் கொடுக்கலண்ணா. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ரிசர்ச்சுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பணத்தை வாங்கி கொடுத்தேன். ஐஸ்வர்யா பற்றி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் தலைக்கு வைக்கிற வேலை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்று, அவனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம டீல் முடிஞ்ச உடனே அவன் இருக்க மாட்டான். இதை பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க சார். என்னோட பணத்தை கொடுத்துருங்க. எப்போ கொடுக்க போறீங்க நீங்க? நாளைக்கு. நாளைக்கா? சரி, நாளைக்கு எங்க வரணும்? சின்ன தம்பி சொல்லுவான் சார். சின்ன தம்பி சொல்லுவார் சார். எங்கன்னு கூட வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எனக்கு இடம் தெரியக்கூடாதா? புத்திரஜயா. அது எங்க இருக்கு? சின்ன தம்பி கூப்பிட்டு வருவான். என்ன டைம்? அதையும் சின்ன தம்பி சொல்லுவான். சார் எனக்கு தெரிய வேணாமா? நான் ரெடியா வேணாம்? எப்ப வேணா கூப்பிடுவேன் ஜிஜே, ரெடியா இருங்க. சரி, நான் இப்போ இருந்தே இருக்கேன், கையை கட்டிக்கிட்டு. சார் அது பிரச்சனை இல்லை சார். இதை பாருங்க, நான் தான் உங்களுக்கு தேவையில்லையே. எதுக்கு? அவர் தான் இருக்காரு, அவரே கூட்டிகிட்டு வரட்டும். எனக்கு நீங்க இப்போ பணத்தை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். உங்க பொண்ணு என் கைக்கு வந்து சேர்ந்த உடனே உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும். அது வரைக்கும் நீ சந்தோஷமா இரு. தேங்க்யூ. இல்லைங்க சார், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருப்பீங்களா? உயரமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? அவர் சொன்னாரே புத்தகயா, எங்க இருக்குது? புத்தகயா இல்ல, புத்திரஜயா. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. ஆனா வேண்டாம், அதை போட்டு கொடுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போறதுக்கு? நான் கூட்டிட்டு போறேன் ஜிஜே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? லேட் ஆயிடுச்சு, போர்வை எடுத்து போத்தி தூங்குங்க. பை. இருங்க சார். என்ன ஜிஜே, எனி ப்ராப்ளம்? லைலா. ஆமா லைலா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? நாளைக்கு 3 கோடி கிடைக்குது. அவளை கூட்டிக்கிட்டு அப்படியே தாய்லாந்து, பேங்காக்லாம் போலான்னு இருக்கேன். அவளுக்கும் ஏதாவது கொடுத்துட்றேன். நீங்க சொல்லி வர சொல்றீங்களா? என்ன சார் இதை பாருங்க, ஆரம்பத்துலேருந்து செய்யறேன்னு சொல்லி எதுவுமே செய்யல. இனிமேலும் செய்ய மாட்டேன். ஏன்? அவ வேறொரு பையனை ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கா. லவ் பண்றானா? ஏன் சார் முன்னாடியே சொல்லல? பூச்சி காட்டினீங்க, பொய் சொன்னீங்க. நீங்க சொன்ன பொய் எவ்வளோ வச்சிச்சே? எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. 2 கப்பல் வச்சிருக்கேன், 3 ஃப்ளைட் வச்சிருக்கேன், 10 மினிஸ்ட்ரி ஆளு, சீஃப் மினிஸ்ட்ரி என் ஃப்ரெண்டு, 10ஆவதுக்கு பேச்சுலர்னு வேற பொய் சொன்னீங்க. இது ஒரு பொய் தானே? சொல்லிட்டாளா? சரி, இப்ப என்னங்கிறீங்க? சரி, அவன் யாரு அதையாவது சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க இல்ல. வரட்டுமா? போங்க சார், போங்க. 3 கோடி வரும்ல, அப்ப 100 லைலா என் முன்னாடி வந்து நிப்பாளுங்க. நிக்க வைக்கிறேன். சொல்லுமா, உடனே வர சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையா? நாம சீக்கிரமாவே ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு சந்தேகமா இருக்கு சார். யார் மேல? ஏன் மேலையா? சொல்லுமா, ஏன் மேலையா? இல்ல. பின்ன யார் மேல? அந்த சின்ன தம்பி மேல. அவன் நல்ல தம்பி ஆளுன்னு நான் சந்தேகப்படுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நான் அவனை நம்புறேன். நான் நம்பல சார். எனக்கு அவன் நல்ல தம்பியோட ஆளுன்னு சந்தேகம். நம்ம பிரச்சனையை வெளியே கொண்டு போகாம இருக்கிறதுக்கு தான் அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் சார். அதான் சார் உண்மை. சார், அன்னைக்கு ஜிஜே இருக்கிற வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போனானே? ஆமா. அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன கூட்டிட்டு போங்க சார். போய் பாத்தீங்களா, பயப்படுறீங்க. அங்க வேற ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ ஜிஜே, ஐஸ்வர்யா 2 பேருமே அந்த சின்ன தம்பியோட கஸ்டடியில தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நாம போவோம் சார். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என் பொண்ணு இப்ப வேணும். சரிம்மா, போலாம். உங்களுக்கு அன்அபிஷியலா ஒரு போலீஸ் ஆபீசர் தெரியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவருக்கு போன் பண்ணி எந்த நேரத்திலயும் அவர் உதவி தேவைப்படும்னு சொல்லுங்க. சரிம்மா. வாங்க சார், போலாம்.
இந்த வீடுதாம்மா. சார், இந்த காரு சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சின்ன தம்பி இந்த கார்ல தானே நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. அதே மாதிரி லட்சம் கார் இங்க இருக்குமா? இல்ல சார், இது அதே கார் தான். எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு. இது சின்ன தம்பியோட கார் தான். நான் சொல்லல, சின்ன தம்பிக்கும் ஜிஜேக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. நான் போறேன் சார். வேண்டாமா, வேண்டாம், பிரச்சனை ஆயிடுமா சார். நான் நிறைய பாத்துட்டேன் சார். இப்போதைக்கு யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பிரச்சனை நம்ம பாக்குற மாதிரி மத்தவங்க பார்க்க மாட்டாங்க சார். நமக்கு இருக்கிற அக்கறை காசுக்கு வேலை பாக்குறவங்க கிட்ட இருக்காது சார். எனக்கு அந்த சின்ன தம்பி மேல நம்பிக்கை இல்ல. இல்லம்மா, அவன் ஆளு பார்க்க தான் அப்படி இருப்பான். ஆனா சொன்ன வேலையை சொன்னபடி முடிச்சிருவான். உங்களுக்கு ஜிஜே பத்தி தெரியாது சார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விலைக்கு வாங்கிடுவாரு. அவன் விலை போறவன் இல்லம்மா. சார், அங்க பாருங்க. பாத்தீங்களா, நான் சொல்லல, 2 ஃப்ராடும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் பொண்ணு இங்கதான் இருக்கா. இவ்வளவு நாள் ஜிஜேக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியாம இருந்ததுல அவனா அவனே ஹெல்ப் பண்ணிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்தா இவன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேளுங்க. ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காதீங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. சார், காலையில இந்த டிஃபன் கூட சாப்பிடல. அந்த ஆளுகிட்ட ஃபோன் வருமா வராதா அதை சொல்லி தொலைங்க. லைலா, அவன் நல்லவன் தான்மா. பார்த்தா தெரியல அவங்க லட்சணம். சார், என் பொண்ணு இங்கதான் இருக்கா. எனக்கு என் பொண்ணு வேணும். நான் போறேன் சார். தனியா போக வேண்டாமா? என்ன சார் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு என் பொண்ணு வேணும். அவசரப்படாதம்மா, எனக்கே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் எவ்வளவு நம்பினேன் அந்த சின்ன தம்பிய. இப்படி கவுத்துருவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. ஒருவேளை ஜிஜே அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து ஆளை விலைக்கு வாங்கிட்டாரோ? இல்ல சார், நான் போறேன் சார். வேண்டாமா, ப்ளீஸ். என்ன கொடுத்து என்ன சார்? மனுஷனுக்கு மனசு வேணும். வேண்டாமா. எங்க போனோம்? ஏறுங்க சொல்றேன். ஏய், உள்ள போ. மூணு பேரும் வெளியே போயிட்டாங்க. என் பொண்ணு இருந்தா இங்கதான் இருக்கணும். வாங்க சார், போய் பார்க்கலாம். என்னம்மா போனவங்க உடனே திரும்பி வந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? பார்க்கலாம். அந்த ஆளு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இஷ்டத்துக்கு வா வானா எப்படிங்க வர்றது? பணம் வேணும்னா வாங்க. சரி வாங்க, முதல்ல வேலையை முடிச்சு தொலைங்க. நான் சொல்றத கேளுமா. என்ன சொல்றது?
ஜிஜே எதுக்காக என் பொண்ணை மலேசியா கூட்டிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியணும். நீங்க முதல்ல அதை போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நாம வண்டியில ஃபாலோ பண்ணணும். அவங்க எங்க போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சார், சீக்கிரமா போலாம். சார் போங்க, சீக்கிரமா போங்க. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. போங்க சார். சார் சார், நான் தான் சிவம் பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஆமா, அந்த பொண்ணு விஷயம் தான் எங்கேயோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா சார். அது அவங்க அந்த பக்கம் போறாங்க. நீங்க அப்படி சுத்தி போங்க, லெஃப்ட்ல போங்க. ஆமா சார், நாங்க இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உடனே வாங்க. சின்ன தம்பி, என்ன இந்த புத்த கயாக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? புத்த கயா இல்ல, புத்திர ஜெயா. திருத்தறதுலயே இருங்க. இந்த புத்த கயாக்கு போறதுக்கு பதிலா, சாரி, புத்திர ஜெயாக்கு போறதுக்கு பதிலா கயா காசிக்கே போயிட்டு வந்துடலாம். போங்க, புண்ணியமாவது உண்டு. பாருங்க ஜிஜே, ரொம்ப பேசுனீங்கன்னா இறக்கி விட்டு போயிடுவேன். சும்மா அளவலன்னு டூ மச்சா பேசுறீங்க. அவரு அவன் தான் நல்ல தம்பி, இன்டர்நேஷனல் கிரிமினல். ஒரு தடை செய்யப்பட்ட இன்ஜெக்ஷன் ஐஸ்வர்யாவுக்கு போட்டு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவன் தான். ஐயோ சார், நான் போறேன் சார். செல்வி இருமா, கொஞ்சம் இருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்களும் வந்துருவாங்க. ஐயோ, எப்படி சார் இருக்க முடியும்? இப்படி ஒரு அப்பாவை யாராவது இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? அவனாலதான் ஜெயிலுக்கு போனாரு. இப்ப பெத்த பொண்ணே அவன்கிட்ட விற்க போறாருன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் சார் இது. என்ன ஜிஜே, இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஒண்ணும் இல்ல சார். பொண்ணை கொண்டு வாங்க. பணம் கொடுக்கலையே? கொடுத்தாதான் எடுத்துட்டு வருவீங்களா? குரல் மிரட்டுற மாதிரி இருக்கு. மிரட்டல. உன் பொண்ணு உங்ககிட்ட பணம் கொடுக்காம எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பாருங்க, இந்த பயப்படாதீங்க, உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். போய் பொண்ணை கொண்டு வாங்க. பணம் வந்து சேரும்னா எப்போ? இந்த பாருங்க, தப்பா நினைக்காதீங்க. எப்போ கொடுப்பீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுங்க. என்ன சார் இது பேப்பரை கொடுக்குறீங்க? சார், பணம் கேட்டனா இந்த ஸ்லிப் எல்லாம் கேட்கல. நேத்தே உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன். அதுக்கான டீட்டெயில் தான் இது. சார் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். நான் நினைக்கவே இல்லை சார், சாரி. உங்களை போய் தப்பா பேசிட்டேன். சோதம், போய் பொண்ணை கொண்டு வா. சாரி நல்ல தம்பி, வெரி சாரி. ஏன், என்னாச்சு? என்னால என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. நான் அவ்வளோ கெட்டவன் இல்லை சார். நீங்களே கூட்டிட்டு போங்க. சென்டிமெண்டா ஜிஜே? நீ என்னைக்கு உன் பொண்ணை வித்து என்கிட்ட காசு வாங்கினியோ அன்னைக்கே நீ கெட்டவன் ஆயிட்ட.
லண்டன் போறத போய் சொல்லி மலேசியா கூட்டு வந்திருக்கே, அப்பவே நீ ரொம்ப கெட்டவனாயிட்ட. உண்மை தெரிஞ்சு ஓடி போனவன் பொண்ணை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து திருப்பி எங்கிட்டே கொடுக்க வந்திருக்க பாரு, நீ ரொம்ப 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 கெட்டவனாயிட்ட. இப்ப என் முன்னாடி நிக்கிற ஜிஜேவ என்ன சொல்றதுன்னு தெரியல. சார், நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்குங்க. நான் என் கையால என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஓகேயா? நீங்க நீங்க எப்படியோ கூப்பிட்டுக்குங்க, அவ்வளவுதான். சின்ன தம்பி, Girl, you're the bomb, you're the loving machine. Girl, you make me come, you make me head spin. When me see you walking up on the street, me tell ya, you got the name, girl, me must spell. Girl, you're the bomb, you're the loving machine. Girl, you make me come, you make me head spin. When me see you walking up on the street, me tell ya, you got the name, girl, me must spell. சார், இனிமே என்னால முடியாது. எவ்வளவு நேரம் சார் போலீஸ் வரதுக்கு? நான் போறேன் சார். அவங்க வந்துட்டோம். என் பொண்ணை காப்பாத்து போறேன். Thank you, Gigi. See you. Bye. நல்ல தம்பி, தம்பி, நல்ல தம்பி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.